ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோட் ஃபேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்குள்ளார போக போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, அதை அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒரு அரேக்குள்ளார இன்ட் வேல்யூஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதே அரேக்குள்ளார நம்ம கேரக்டர் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அதுதான் ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நான் எப்பயும் போல் ஒரு அரே ஃபார்ம் பண்ண போகிறேன். ஆனால் நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கேர் அப்படின்ற டேட்டா டைப் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நான் கேர் அரே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது அரேக்கு நான் பேர் நேம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்கு நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார டிஃபால்ட்டாகவே அரே சைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளார நான் கேரக்டர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிங்கிள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் நான் சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அடுத்தது சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி பின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு பி கொடுக்குறேன். எல் இ. ஸோ எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகிற கேரக்டர்ஸோட எண்டில் எப்பயுமே நல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த நல் கேரக்டரை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரியே சிங்கிள் கோட்ஸ்குள்ளார பேக்ஸ்லாஷ் போட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நல் கேரக்டர். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பின்னாடி டிஃபால்ட்டாக இந்த நல் கேரக்டர் எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த நல் கேரக்டரோட சைஸும் சேர்த்து தான் அரே சைஸாக நமக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த கர்லி பிரேசஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நான் செமிகோலன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளார ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்கு கேரக்டர் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா %s அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ %c கொடுக்கக்கூடாது, %s தான் கொடுக்கணும். பிகாஸ் கேரக்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நான் இங்கே நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம இண்டெக்ஸு அதெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, டேரெக்டாகவே நமக்கு அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நான் பில்ட் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் சைஸ் செக் பண்ணுறதுக்கு %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்போயுமே சைஸ் ஒரு நம்பர் வேல்யூவாக தான் இருக்கும். அதனால் நான் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி அரேஸில் சைஸ் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருப்பேன். சைஸ் ஆஃப் நேம், அந்த அரேவோட பேர் என்னவோ அதோட சைஸு அண்ட் டிவைடட் பை சைஸ் ஆஃப் கேர். அதை நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோமோ அதோட சைஸால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அரே சைஸ் 6 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பிகாஸ் இதுக்குள்ளார நம்ம 6 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நல் கேரக்டர் இருக்கனால எனக்கு 6 அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த அரேவை இந்த அரே ஆஃப் கேரக்டர்ஸை நீங்கள் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்குள்ளார தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கிடையாது. நம்ம டைரெக்டாக இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது கரெக்டு தான். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பிள்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. அரே சைஸ் அதே 6 தான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அரே ஃபார்மேட்லேயே கர்லி பிரேசஸ்குள்ளார தனித்தனி கேரக்டர்ஸ் கொடுத்து தான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளாரையும் நீங்கள் ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அண்ட் அந்த நல் கேரக்டர் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபார்ம் ஆகிடும்.
ஸோ பின்னாடி வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பின்னாடி டிஃபால்ட்டாகவே ஒரு நல் கேரக்டர் வந்து இருக்கிறதுனால தான் நமக்கு அரே சைஸ் வந்து அந்த நல் கேரக்டரோடு சேர்த்து 6 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்குக்கு தகுந்த மாதிரி அரே சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரே சைஸ் வந்து நானே கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கேர் அரே வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். நான் அரே சைஸ் வந்து 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 100 தாண்டி நம்மளால் எந்த வேல்யூஸும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்கேன் பண்ணி வாங்க போகிறேன். இந்த ஃப்ரூட்குள்ளார நான் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்கேன் பண்ணி வாங்க போகிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி வாங்கிறதுக்கு வந்து நான் %s ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வாங்க போகிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ எப்போயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஸ்கேன்எஃப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை ஸ்கேன் பண்ணி வாங்கும்போது அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம அந்த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் டைரெக்டாக இந்த இடத்துல ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இதையே நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து printfக்குள்ளார %s ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃப்ரூட்டுன்னு சொல்லி நான் வந்து அரே நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு வந்து இன்புட் வந்து கொடுக்க சொல்லி கேட்குது. நான் வந்து இன்புட் வந்து மேங்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அதே மேங்கோவே எனக்கு வந்து திருப்பி பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்குனே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து இன்புட் வந்து கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். இந்த ஐ வாண்ட் ஆப்பிளையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். இப்போது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், இந்த ஒரு வேர்டை வந்து இன்புட்டில் வந்து கொடுத்து அது வந்து அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வந்து இன்புட்டில் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது இதே ப்ரோக்ராமை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நான் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து ஆப்பிள்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஐ மட்டும்தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நியூ லைனை பார்த்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்கேன் பண்ணாமல் அப்படியே வந்து நமக்கு வெளியே வந்துடும். அண்ட் இந்த சென்டென்ஸ்க்கு நடுவில் உள்ள கேப்பையும் வந்து அது ஒரு நியூ லைனாக தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த ஐ வாண்ட் ஆப்பிள்லேருந்து ஐ மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எஸ்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார நான் இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து \n சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஒரு நியூ லைன் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த \n தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த சிம்பிள் போட்டு நம்ம \n சொல்லி போட்டோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நியூ லைனையோ அல்லது ஒயிட் ஸ்பேஸ், அதாவது நடுவில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது நடுவில் கேப் விடுவோம் இல்லையா, அந்த கேப்பையும் வந்து கன்சிடர் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒயிட் ஸ்பேஸஸையும் நியூ லைனையும் வந்து கன்சிடர் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இன்புட்டில் ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் ஆப்பிள் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒயிட் ஸ்பேஸஸ் எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணும், எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த கேப்பை வந்து கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, எஃப் கெட்ஸ் புட்ஸ்.
ஸோ இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்புட் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் எஃப்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளார வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த அரே நேம் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம அரே சைஸ் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அரே சைஸ் வந்து 100. ஸோ அதனால் நான் வந்து 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போது ஃபைனலாக வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எஸ்டிடி இன். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட். ஸோ இப்போ வந்து நம்ம இன்புட் தான் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் எஸ்டிடி இன் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது அடுத்த லைனில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா புட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த புட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இதுக்குள்ளார வந்து நம்ம ஸ்ட்ரிங் நேமான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த புட்ஸ்குள்ளார வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த புட்ஸுக்கு பதிலாக நீங்கள் printf யூஸ் பண்ணாலும் வந்து அது கரெக்டு தான். இங்கே வந்து நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னா இன்புட் வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக வந்து எப்படி கெட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம எஃப்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதே சென்டென்ஸ் கொடுக்குறேன், ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் ஆப்பிள் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் புட்ஸுக்கு பதிலாக நான் printf-ஏ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ printf-ல வந்து %s ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறேன், ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போது இதை வந்து நான் பில்ட் அண்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போது வந்து நான் இன்புட்டில் ஐ வாண்ட் ஆப்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போவும் எனக்கு ஐ வாண்ட் ஆப்பிள்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் இன்புட்டில் கெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எஃப்கெட்ஸ் மெத்தடும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கேனஃப்லேயே வந்து நம்ம \n ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியும் வந்து ஒரு சென்டென்ஸை வந்து இன்புட்டில் வந்து கெட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸு. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னும் நிறையா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நிறையா ஃபார்மேட்ஸ், இன்புட் ஃபார்மேட்ஸ், அவுட்புட் ஃபார்மேட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.